விளக்கேற்றும் இந்தியா சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம் நேர்களே. கொரோனா எனும் கொடிய வைரஸ் உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இரண்டாம் உலக போருக்கு பிறகான மிகப்பெரிய பாதிப்புகளை உலக நாடுகளில் ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த கொரோனா எனும் கொடிய வைரஸை ஒழிக்க ஒற்றுமை உணர்வோடு நம் இந்திய நாட்டு மக்கள் போராடி வருகின்றனர். இதில் இருந்து மீண்டு வருவதற்கான அனைத்து வித சாத்தியங்களையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்நிலையில் அந்த ஒரு ஒற்றுமை உணர்வை, அந்த போராடும் உணர்வை பறைசாற்றும் விதமாக வீடுதோறும் ஒற்றுமை ஒளியை ஏற்றி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் தீப ஒளியை ஏற்றி வைத்து தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். பிரதமரின் இந்த நிகழ்வு குறித்த கருத்துக்களை பகிர நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு தராசு ஷியாம் மற்றும் திரு வெங்கடேஷ் ஆகியோர் இணைகின்றனர். மற்றும் மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திரு சுமன் சி ராமன் ஆகியோரும் இணைந்திருக்கின்றனர். இந்நிலையில் களத்தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் இருந்தும், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், புதுவையில் இருந்தும் நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். இவர்களோடு நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். முதலாவதாக விருந்தினர்களிடம் இது குறித்த கருத்துக்களை கேட்டறியலாம். அந்த வகையில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம், 2 நாட்களுக்கு முன்பா பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், ஒரு நம்பிக்கையின் ஒளியை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் தனது வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இந்த சமயத்துல கொரோனாவால பாதிக்கப்பட்டு அதனுடைய தாக்கம் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் நேர்மறை எண்ணங்களும் நம்ம உள்ள வர வச்சுக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த இந்த விஷயத்தை அவர் கைக்குள்ள எடுத்திருக்கிறார். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க திருஷ்யா? நம்பிக்கை மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இது ஒரு வகையான குறியீட்டு அரசியல் தான். பிரதமர் அவர்கள் கூறுவதிலே பொருள் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே நான் ஜோதிடத்திலே நம்பிக்கையுள்ள ஒரு பத்திரிகையாளன். சொல்லப்போனால் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஜோதிடத்திலே பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வகையிலே வட இந்தியர்களை பொறுத்தவரையிலும் அந்த நம்பிக்கை இருப்பதால் ஏதோ ஒரு வகையான ஜோதிட கணக்கு இதில் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு வெறும் பத்திரிகையாளனாக பார்த்தால் குறியீட்டு அரசியல், அதாவது சிம்பாலிக் பாலிடிக்ஸ், கெஸ்டர் பாலிடிக்ஸ், இதெல்லாம் பல தலைவர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம்தான். அமெரிக்காவிலே ரேஷியல் மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருக்கும்போது ஒபாமா அவர்களே ஒரு குறியீட்டு அரசியலாக இருந்தார். அப்படித்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொரோனா இந்த யுத்தத்தில் கூட இஸ்ரேல் மிக சமீபத்திலே இதே போல விளக்குகளை ஏற்றி இருக்கிறார்கள். ஆக பிரதமர் கூறியிருப்பதிலே நேரடியாக பலன் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு ஆத்ம பொருள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று கூறுவதை நாம் கிராமங்களிலே கடைபிடிக்கின்ற விளக்கேற்றி வைத்தல், இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் இது பொருத்தமாக இருக்கும் என்பது எனது கருத்து. சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம் திரு ஷியாம். அடுத்ததா மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திரு சுமன் சி ராமன், பிரதமர் வைத்திருக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு அவசியம், எவ்வளவு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? இது திரு ஷியாம் அவர்கள் சொன்னது போல ஒரு சிம்பாலிக் ஒரு கெஸ்டர் அப்படிங்கறதான் பார்க்கலாம். எல்லாரும் ஒற்றுமையா ஒரே நேரத்துல ஒண்ணு செய்யறோம் அப்படிங்கறத எடுத்துக்கலாமே தவிர அதை தாண்டி இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம விவாதம் பண்றதுல லாஜிக் இல்ல. அடிப்படையா வழக்கேற்றுறதுங்கிறது நம்ம நாட்டினுடைய ஒரு கல்ச்சரல் இது. ஒரு மக்களுக்கு பெருமளவுல நம்பிக்கை இருக்கு. சோ வழக்கு ஏத்துருங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி அறிவியல் பூர்வமாக என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கொரோனா பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கேப்ஸ் இருக்கத்தான் செய்யுது. சோ அதை எப்படி தீர்த்து வைக்க போறாங்க அரசாங்கம் அப்படிங்கறத அதை பற்றியும் சில கேள்விகள் கேட்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். அடுத்த 9 நாள்ல இந்த லாக்டவுன் முடியுது. அது முடிந்த பிறகு என்ன திட்டங்கள் அரசு நம்ம இருக்கிறது, பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள், இதை பற்றி எல்லாம் சில விஷயங்களை அப்கோர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கே முடிவு எடுக்க முடியாது. அடுத்த 7 நாள்ல கேஸ் கவுண்ட் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும். ஆனாலும் ஓரளவுக்கு இதை பற்றியும் மக்கள் பெரும் அளவில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு சூழல் இருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படிங்கறத பத்தி மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இன்று இரவு வழக்கை ஏத்திட்டு நாளைக்கு காலையிலாவது அந்த கேள்விகள், நாளையிலிருந்தாவது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். மருத்துவர்களுக்கு தேவையான அந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கிடைக்கும், தேவையான டெஸ்டிங் கிட்ஸ் கிடைக்கும்
அப்படிங்கிற நம்பிக்கை தான், வாழ்க்கையே நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கிட்டு தான் இருக்கணும். சரி, தொடர்ந்து பேசலாம். முதல்ல அடிப்படையான கேள்விகள் 3 விருந்தினர்கள்ட்டையும் பதில வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில தொடர்ந்து திரு வெங்கடேஷ், இந்த காலகட்டத்தில் இந்த ஒற்றுமை ஒளியின் அவசியம், முக்கியத்துவம் எவ்வளவு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிக மிக தேவையான ஒரு தருணத்துல நாம இருக்கிறோம். மிக முக்கியமா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, கடந்த 11 நாட்களாக நாம ஒரு லாக்டவுன்ல இந்தியா ஃபுல்லா இருக்கிறோம். இது ஏற்படுத்திக்கக்கூடிய மன ரீதியான பாதிப்புகள், இது ஏற்படுத்திக்கக்கூடிய பினான்சியல் கிரைசிஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். அதை விட தனிமை, மிகப்பெரிய அளவுல வெறுமை, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு எதிர்காலத்தை பத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது தனி மனிதர்களை தாங்கள் இனிமேலும் தைரியமாக இருக்க வேண்டும், தாங்கள் இன்னும் இந்த எதிர்காலத்தை துணிச்சலுடன் சந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம வீடுகள்ல கூட நீங்க வாசல்ல கோலம் போடுறோம், அல்லது நீங்க ஏதோ ஒரு தேர்வு எழுத போறோம்னா மேல பிள்ளையார் செடி போடுறோம், அந்த ஊன்னு ஒண்ணு எழுதுறோம். இதெல்லாம் என்ன அடிப்படையில இதெல்லாம் நம்புறோம். இதை ஒரு இறை நம்பிக்கை உடையவர்கள் எல்லோருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சில சமிக்கைகள் தேவைப்படுகின்றன. நம்மோட எப்பவுமே இறை நம்பிக்கை இருக்கிறது, நாம் எந்த வகையிலும் கைவிடப்பட மாட்டோம் என்பது ஒன்று. 2, அத்தனை பேரோடும் ஒருங்கிணைந்து நாம் வாழ்கிறோம், அவர்கள் அத்தனை பேரையும் நாம் மொத்தமான ஒரு பலமாக பார்க்கிறோம் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் இன்னைக்கு இந்த விடைகேற்றுவதை நான் பார்க்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சிம்பாலிசம். இந்த சிம்பாலிசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மன ரீதியான ஆறுதல் ஒன்று இருக்கிறது. இதைதான் நான் மிக முக்கியமாக கருதுகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இந்த போரில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். எந்த வகையிலும் நாம் தனித்து விடப்படவில்லை, நாம் எங்கேயும் கைவிடப்படவில்லை என்பதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த நம்பிக்கை, ஒரு சொசைட்டியாக, ஒரு சமூகமாக நாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த ஒரு சிம்பாலிக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒரு விளக்கேற்றுவதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க சரியா சொல்லிருக்கீங்க, நம்பிக்கை ஒளியை ஏற்றுவதற்கான அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது மிகச்சரியான ஒரு சொல். அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தெரியாத ஒரு சூழ்நிலையில எப்படி இது மேலும் மேலும் பல்கி பெருக போகுதுன்னு தெரியல. ஆனாலும் நாம் இதை புரிந்து கொண்டு இந்த ஒரு மன ரீதியான தயாரிப்புக்கான ஒரு உரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். உறுதியா 3 சிறப்பு விருந்தினர்களுமே ஒரு நேர்மறையா தான் இதை அணுகணும், அதை தாண்டி சில விஷயங்கள் இருந்தாலும் இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து உங்ககிட்ட நான் வரேன். அதுக்கு முன்பா செய்தியாளர்கள் பலரும் நம்மோடு களத்தில் இருந்து இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் நெல்லையில் இருந்து செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன், இன்னும் 9 மணியாக சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒளியேற்றுவதற்கு, இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க? தம்பி தமிழரசன், நம்ம பார்க்கக்கூடிய காட்சி நெல்லை டவுன் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சாலையில் இருக்கிறோம். அதாவது வீடுகள் நிறைந்த தெருக்கள் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தயாராகி வருகிறார்கள். அதாவது வீடுகளில், வாசல்களில் தண்ணீர் தெளித்து, முற்றம் தெளித்து, கோலமிட்டு, பின்னர் அவர் விளக்குகளை ஒவ்வொரு வீடுகளும் வைத்திருப்பதை பார்க்க முடியும். இந்த காட்சி இந்த சாலை முழுக்க, அதாவது இந்த தெருக்கள் முழுக்க இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தையும் வாசலில் வைத்திருக்கிறார்கள். இதற்காக சரியாக 9 மணிக்கு இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்காக முன்னமே தயாராகி இருக்கிறார்கள். இது முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இவர்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமில்லாது ஏற்கனவே ஒரு அதிகமான கோவில்கள் நிறைந்த பகுதி, அதாவது நெல்லை டவுன் ஆகட்டும், மதுரைக்கு இந்த பகுதியில் இருக்க பகுதி பெரும்பாலும் நதிக்கரை சார்ந்த, தாமிரபரணி நதிக்கரை சார்ந்த பகுதிகளில் அதிகமான கிராம கோயில்கள் இருக்கின்றன. ஏற்கனவே இவர்கள் இயல்பாகவே ஒரு ஆன்மீக சார்ந்த நம்பிக்கையுடையவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டுமில்லாது இந்த விஷயத்தில், கொரோனா விஷயத்தில் மக்கள் மிகுந்த கட்டுப்பாடுடன் இருப்பார்கள் என்பதும் இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இங்கே நாம் இந்த பகுதி வரக்கூடியவர்கள் மற்றவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு சாலைகள் தடுப்புகள் போடப்பட்டு, காவல்துறையினர் தடுப்புகள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே வெளியாக்கள் யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலும் மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும், அதாவது இன்று ஏற்கனவே மத்திய அரசு பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கிற அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், இதில் தங்களது நம்பிக்கையை காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது கடந்த 1 மணி நேரமாக இதற்கான ஏற்பாடுகள், அதாவது வீட்டில் தங்கள் இருக்கக்கூடிய விளக்குகளை இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு வீடுகளிலும் தங்கள் சார்ந்த விளக்குகள், குடும்ப விளக்குகளை எடுத்து வெளியே வைத்து அவர்கள் விளக்கேற்றுவதற்கு தயாராகி வருகிறார்கள். இது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது. இது இந்த சாலை போக இந்த சாலை நீண்டு கொண்டே செல்லும். அடுத்த தெருக்கு போகும்பொழுது அந்த தெருவும் இதே தான் இருக்கிறது. எனவே இந்த மாதிரி நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அவர்கள் அதற்காக தயாராகி சரியாக 9 மணிக்கு அந்த ஏற்கனவே சொல்லி அறிவித்தபடி விளக்கேற்றுவதற்கு தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது. தமிழரசன்.
நிச்சயமா அந்த ஒளியை ஏற்றக்கூடிய அந்த நேரத்திலும் சமூக விலகலையும் நிச்சயமா கடைபிடிக்க வேண்டும், அதையும் மக்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. விளக்கேற்றும் இந்தியா சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 9 மணி அளவில் 9 நிமிடம் நாடெங்கிலும் மின் விளக்குகளை அணைத்து நம் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும், நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கும் நிலையில் அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடெங்கிலும் குறிப்பாக தலைநகர் டெல்லி, தமிழகம், புதுவையில் இருந்து நமது செய்தியாளர்களும் சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது சென்னை புரசைவாக்கம் பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் பொன்மனச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். பொன்மனச்செல்வன், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியின் நிலவரம் என்ன? அங்கு மக்கள் விளக்கேற்றி தங்களுடைய நம்பிக்கையோ நேர்மறை எண்ணங்களையோ வெளிப்படுத்த எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க? தம்பி தமிழரசன், சென்னை புரசைவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தற்போது நாம் இருக்கிறோம். இங்கு பாரத பிரதமருடைய வேண்டுகோளை ஏற்று தங்கள் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் அகல் விளக்குகளை இந்திய வடிவில் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்திய வடிவில் சுமார் 500 அகல் விளக்குகளை ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் என்ற வாசகத்துடன் அவர்கள் ஏற்றுவதற்கான பணிகளை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். இது 9 மணியளவில் 9 நிமிடங்களுக்கு நீடிக்கும் எனவும் அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இந்திய பிரதமர் கேட்டுக்கொண்டபடியே தங்கள் ஒற்றுமை நேர்மறையான எண்ணங்களாக பரவி தங்களுடைய ஒற்றுமை வெளிப்படும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப தொடர்ந்து நம்பிக்கையை வெளிப்படுத்தணும், நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமா விளக்கேற்றணும் அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா இந்த பாதிப்பிலிருந்து, இந்த தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்கறாங்க? இந்த நம்பிக்கை ஒளி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் நினைக்கிறாங்க செல்வா? இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 260க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்களும் இது பாரத பிரதமருடைய வேண்டுகோள் ஒரு மிகவும் முக்கியமானது, அதன் மூலமாக நேர்மறையான எண்ணங்களை பரப்ப முடியும் என்கிற ரீதியிலான தங்களுடைய கருத்துக்களையே தெரிவித்து அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் இந்தியாவிற்கு தங்களுடைய ஒளி கொடுக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை வாசகங்களுடைய தற்போது இந்த அகல் விளக்குகளை ஏற்றி வருகிறார்கள். அது மட்டுமின்றி இது போன்ற நேர்மறையான எண்ணங்கள் இந்தியா முழுக்க பரவி இந்த கொரோனா யுத்தத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய கருத்தும் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. தம்பி தமிழரசன், செல்வா, நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தின் காட்சிகளை பார்க்கிறோம். நீங்க பார்க்கறதுல இருந்து இந்த ஒளியேற்றும் நிகழ்வுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் தனிமனித விலகலை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க, அது குறித்த விவரம். இந்த புரசைவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் ஒரு 2000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆனால் வெகு சிலர் மட்டுமே இன்றைய இந்த விளக்கேற்றும் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சில ஒரு 10க்கும் குறைவான ஆண்கள் மட்டும்தான் இந்த இந்திய வடிவிலான அந்த அகல் விளக்கேற்றும் நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த அடுக்கங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு சிலர் யாரும் இந்த கீழ் பகுதிக்கு வரக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சமூக விலகலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முழுமையாக கடைபிடிக்கிறார்கள் என்றே சொல்லலாம். தம்பி செல்வன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தனிமனித விலகலும் சரியாக கடைபிடிக்க வேண்டும், அதுதான் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே மருந்து என்றும் சொல்லப்படக்கூடிய நிலையில் அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களின் கருத்துக்களையும் கேட்டறியலாம். விளக்கேற்றும் இந்தியா சிறப்பு நேரலை தொடர்கிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களிடம் பேசலாம். திரு தராசு ஷியாம், முதல் சுற்றில பேசும்போது ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னீங்க. எதா இருந்தாலும் அறிவியல் பூர்வமா அணுக வேண்டும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுற நிலையில அதிலிருந்து இந்த ஜோதிடம் இல்ல சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜோதிடம் என்பது நீங்கள் அறிவியல் பூர்வமானது அல்ல என்று ஒதுக்க முடியாது. அது ஒரு வகையான ஏன்ஷியன்ட் விஸ்டம், ஒரு புராதனமான ஒரு அறிவு, பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வருவது, உலகின் எல்லா நாகரிகங்களிலும் இருப்பது. எனவே அதில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. இது அவரவர் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான். மற்றபடி இந்த குறியீட்டு அரசியல் என்பது இந்த சமுதாய இயக்கங்களிலே நீங்கள் நிறைய பார்க்கலாம். சோசியல் மூவ்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா? உதாரணமாக கூடங்குளத்திலே அணுமிலை மின்நிலை எதிர்ப்பு போராட்டம், கடலிலே இறங்கி போராடுவார்கள். சமீபத்தில் கூட நாம் பார்த்தோம், கோலங்கள் போட்டு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டார்கள். அதாவது இது ஒரு சைகை அரசியல்.
சைகைகள் மூலமாக எதிர்ப்பையோ ஆதரவையோ ஒற்றுமை உணர்வையோ வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஒரு சிந்தனை அல்லது உணர்வை வெளிப்படுத்த அல்லது வலியுறுத்த கைகள் அல்லது உடலின் இயக்கம் மூலமாக செய்வது. இது எல்லா நாகரிகங்களிலும் இருக்கிறது, தவறே கிடையாது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் இந்த கொரோனா எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சோசியல் மூவ்மெண்ட் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவிலே நமது விடுதலை போராட்டத்திற்கு பிறகு தேசிய குறிக்கோளோடு செயல்படுகின்ற ஒரு விஷயம் என்பது இந்த கொரோனா எதிர்ப்பு. இதிலே மதம் இல்லை, ஜாதி இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, அனைவருமாக சேர்ந்து போராடினால்தான் இதை நாம் முற்றிலுமாக ஒழிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உணர்வு ரீதியான வெளிப்பாட்டை பிரதமர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது நல்ல விஷயம்தான். ஆனால் இதை தொடர்ந்து அவர் பாசிட்டிவாக வேறு பல விஷயங்களையும் முன்னெடுப்பார் என்று சுமந்த் கூறினார். அவரது கருத்தும் எனக்கு உடன்பாடானதுதான். தொடர்ந்து பேசலாம். திரு சுமந்த், அறிவியல் பூர்வமா அணுகணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மக்கள், குறிப்பா ஒரு சிலர் இதுல ஜோதிடம் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரே நேர்கோட்டுல 9 கோள்கள்னு சொல்றது, செவ்வாய்க்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான கருத்துகள் மூலமா ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்கல்ல, அதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு வர்ஷிப்பிங் பர்சன் எனக்கு இத்தகைய சம்பிரதாயங்களில் எல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீங்க உறுதியா இன்றைய இந்த நிகழ்வுக்கு காரணம் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக ஒரு செயலை செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையை தான் நம்ம பாக்குறதே தவிர, இந்த கோள்கள் ஒரே லைன்ல நிக்கிறது இன்று இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிளே வந்துச்சு ஆன்லைன்ல. அது இன்று அந்த டைம் அப்படி எக்ஸாக்டா இல்லைன்னு அப்கோர்ஸ் சிலர் மத்தவங்க அதை பத்தி சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் மிகவும் முக்கியமாக இது ஒரு சிம்பாலிக் கெஸ்டர். பிரதமருக்கு நன்றாக தெரியும், நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை உடையவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உடையவர்கள் அப்படிங்கறத அவர் நன்கு புரிந்து வச்சிருக்கிறார். சோ அவர்களுக்கு தங்கள் சார்பாக வீட்டுல தங்குங்கன்னு சொல்லிட்டோம். எவ்வளவோ பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்ப பிரதமர் ஒளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். இந்த காலகட்டத்துல அவருடைய இந்த கூற்று, அந்த நம்பிக்கை எவ்வளவு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க. பிரதமர் இன்னைக்கு ஒளியேற்ற சொல்லியிருக்கிறார், ஒரு நேர்மறை எண்ணத்தை, நம்பிக்கையை விதைப்பதற்காக. இந்த காலகட்டத்தில் அது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க திரு மாஃபா பாண்டியராஜன்? மிக மிக முக்கியம் நினைக்கிறேன். நாடே அனைத்து குடும்பமும் ஒன்னா நின்று இன்னைக்கு இந்த உயிர் வெள்ளத்துல பாக்குறதுக்கே ரொம்ப மனதுக்கு இதமா இருக்கு. ஒரு புது தன்னம்பிக்கை எழுகிற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஐ திங்க் இது ஒரு அடையாள சின்னமா இருந்தா கூட அருமையா இதை கன்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைதட்டுறப்போ இருந்த ஒரு ஒற்றுமை உணர்வு இப்போ அடுத்த ஒரு இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் வந்துரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க அடுத்து மேலே ஏறுமா, கிராஸ் பிளாட்டோ ஆகுமான்னு நினைச்சுக்கிறதுக்கு நேரத்துல கண்டிப்பா அடுத்து கீழே இறங்க துவங்கி விடும் என்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம் நினைக்கிறேன். ஒளி என்பது எப்பவுமே எழுச்சியை தரக்கூடிய ஒண்ணு. மக்கள் மனசுல இது ஏதோ செய்யறோம், எல்லாம் சேர்ந்து செய்யறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. நாம் தனியா இல்ல, எல்லாரும் ஒரே குறிக்கோளோட நிக்கிறோன்ற உணர்வு வருது. அது சின்ன பிள்ளைங்கலாம் அழகா லைட் அடிச்சுட்டு இது பண்றப்போ அந்த ஒரு லோ இல்லாம ஒரு ஹை உணர்வு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷன் இந்தியா முழுக்க. நிச்சயமா இது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நேர்மறை எண்ணத்தை விதைக்கக்கூடியது. ஒளிங்கிறது அப்படிதான் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனாலும் சில அதிருப்தி குரல்களும் கேட்க முடியுது. இன்னும் பல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநிலங்கள் பொதுவா இப்ப மாநில முதல்வர்கள் எல்லாருமே எவ்வளவு டீட்டெயிலா பேசணுமோ அவ்வளவு டீட்டெயிலா பேசிட்டாங்க. அவர்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய அனைத்து முயற்சிகளுமே மாநிலம் மூலமாக என்ற நிலை இப்ப வந்திருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல பிஎம்ஏ பல விஷயங்களை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கறது முறையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த எடப்பாடியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் செய்யணுமோ
அது எல்லாத்தையுமே வந்து தெளிவா செய்யறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனாலும் சரிதான், சப்போர்ட் கொடுக்கறதுனாலும் சரிதான், எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் அந்த முதல்வர்கள் வந்து ஒரு கிரிப் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஒரு பிரைம் மினிஸ்டரா தேசம் முழுக்க ஒரு உணர்ச்சியை எழுப்பக்கூடிய விஷயத்த அவர் முன்னெடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். மற்ற எல்லாத்தையுமே வந்து சிஎம் கூட பேசிக்கிறாரு, சிஎம்ஸ்க்கு டெலிகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் எதுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் கூட பல இடங்கள்ல அவங்க தொண்டர்களே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாத்துலயும் வந்து இதை வரவேற்கிற நிகழ்வை பார்க்கணும். இது ஒரு வகையில இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய, கட்சி அரசியல் தாண்டி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த ஒற்றுமை ஒளி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, கண்டிப்பா ஒரு நேர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே கைதட்டல் மூலமா சுகாதார பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்த ஒரு நிலையை தாண்டி இப்ப ஒற்றுமை ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இனி அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப அடுத்து வந்து நமக்கு அந்த இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய மேலே ஏறி பிளாட்டோ ஆகி கீழே இறங்கக்கூடிய காலகட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் நினைக்கிறேன். அதை நோக்கி சின்ன சின்ன லிபரலைசேஷன் சென்ட்ரலா வந்து அறிவிக்கணும் மாண்புமிகு சிஎம் அவர்கள். அந்தந்த சிஎம்ஸ் வந்து அந்த மாநிலங்கள்ல என்ன விஷயத்த லிபரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அடுத்த ஒரு வாரம் டைட்டா இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ற ஒரு விஷன், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது வரும் பொழுது மக்களுக்கு நம்ம ஒத்துமையா இருந்தோம், இதை சாதிச்சிட்டோம், அந்த உணர்வு வந்து மக்கள்கிட்ட வரும். அது வரும் பொழுது அது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். அந்த டயத்துல சின்ன சின்ன கன்செஷன்ஸ் தரத்துவங்கலாம் அப்படி வரும் பொழுது லைக் சிஎம்ஐ சொன்ன மாதிரி 15க்கு மேல இன் ஃபேஸஸ் நம்ம வந்து அந்த லிபரலைசேஷன் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை எதிர்நோக்கி மக்கள் வந்து மூவ் ஆகணும். இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வர துவங்கணும். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர்னு சொன்னாலும் எவ்வளவு பேருக்கு டெஸ்டிங் பண்ணிருக்கோம், டெஸ்டிங்ல நம்ம நம்பர் 1 இருக்கோம், அவ்வளவு டெஸ்ட் பண்ணியும் நம்ம இவ்வளவுக்குள்ள கண்டெயின் பண்றோம் அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில வர துவங்கும். இப்ப இந்த கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி முழுமையா வந்து ஹெல்த் செக்ரட்டரி இன்னைக்கு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். நன்றி திரு மாஃபாய் பாண்டியராஜன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோடு நான் சில கருத்துக்களை வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்பா சில காட்சிகளை நாம முதற்கட்டமா பார்க்கலாம். தற்போது இந்தியா முழுவதிலும் மக்கள் ஒற்று
தற்போது இந்தியா முழுவதிலும் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் ஒற்றுமை ஒளியை ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் மக்கள் ஒற்றுமை ஒளியை ஏற்றி தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக, அதனை எதிர்கொள்ளும் விதமாக ஒற்றுமை ஒளியை மக்கள் ஏற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்தியர்களையும் கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுக்க வைக்கும் முயற்சி என்று குறிப்பிட்டு இன்றைக்கு 9 மணி தொடங்கி 9 மணி 9 நிமிடங்கள் வரை நம் வீட்டில் உள்ள மின் விளக்குகளை அணைத்துவிட்டு அகல் விளக்கு, மெழுகுவர்த்தி, டார்ச் லைட், செல்போன் விளக்குகள் மூலமாக மக்கள் ஒற்றுமை ஒளியை ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்ட நிலையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் ஒற்றுமை ஒளியை ஏற்றியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, யோகா குரு பாபா ராம்தேவ் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் இந்த ஒற்றுமை ஒளியை ஏற்றி இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய அமைச்சர்கள், துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், யோகா குரு பாபா ராம்தேவ் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரும் ஒற்றுமை ஒளியை ஏற்றியிருக்கின்றனர். நாம் சென்னையின் காட்சிகளை பழுது பார்வையின் மூலமாக பார்த்தோம். தொடர்ந்து நாடு முழுவதிலும் பல்வேறு பிரபலங்கள் முதல் சாமானியர் வரை இந்த நம்பிக்கை ஒளியை ஏற்றி தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் முதல் சாமானியர் வரை அனைவரும் தங்களது இல்லங்களில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி இதற்கான ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த நம்பிக்கை தீப வேண்டுகோளுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுபக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அகல் விளக்கு ஏற்றி தனது ஆதரவை தெரிவித்தார். மற்ற பகுதிகளில் மக்கள் கோலமிட்டு இந்த நம்பிக்கை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர் தனது இல்லத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி நம்பிக்கை ஒளிக்கான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார். மறுபக்கம் தேசிய அளவிலான தலைவர்களும் தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களும் நம்பிக்கை தெய்வத்தை ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் பார்க்கும் காட்சி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர் அகல் விளக்கேற்றி அந்த நம்பிக்கை ஒளிக்கான தனது ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அகல் விளக்கு ஏற்றி இருக்கிறார்.
மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அகல் விளக்கு ஏற்றி மெழுகுவர்த்தி ஏந்தி மற்றும் செல்போன் டார்ச் லைட் மூலமாகவும் தங்களது நம்பிக்கை ஒளிக்கான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒற்றுமை ஒளியை ஏற்றி தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனும் தனது இல்லத்தில் குத்துவிளக்கேற்றி தனது ஆதரவை தெரிவித்தார். தொடர்ந்து அவரோடு நாம் பேசலாம். திரு பாண்டியராஜன், நீங்க இல்லத்தினரோடு சேர்ந்து குத்துவிளக்கேற்றி இந்த ஒற்றுமை ஒளிக்கான உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தினீங்க. தொடர்ந்து நம்ம புதிய தலைமுறை வாயிலாகவும் மக்கள் நாடு முழுவதும் எப்படி தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கறதையும் பார்த்திருப்பீங்க. மக்களினுடைய இந்த ஆதரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக மிக எழுச்சி மிக்க, ரொம்ப மிகுந்த எழுச்சியா படுத்து பார்க்கிட்டு நான் எதிர்பார்த்த விட இந்த நிமிடங்கள் மக்கள் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம், இவ்வளவு பெரிய ஒரு எதிரியை கொண்டு ஏதோ வெற்றி பெற்று விட்ட ஒரு சந்தோஷமே அவங்க முகத்துல தெரியுது. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறேன். இது ஒரு சிம்பாலிக்கான விஷயம்ன்றதை விட இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இத்தனை பேரும் ஒரு முகத்தோட ஒரு மனதோட ஸ்பிரிட்டடா பண்றப்போ அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கைங்க. இது சயின்ஸா இல்ல நம்பிக்கையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா வெதர் இட் சயின்ஸ் ஆஃப் ஃபெய்த், whichever way it is, I think it's a powerful experience. மிக மிக ஒரு ஆன்மீகமான ஆழமான ஒரு அனுபவம் நினைக்கிறேன்.
நிச்சயமா இந்த நேர்மறை எண்ணங்கள் கொரோனா தாக்கத்திலிருந்து நம்மை மீண்டு வரச் செய்தால் அதுவே நமக்கான ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களுக்கு. ஒற்றுமை ஒளிக்காக மக்கள் தங்களது ஆதரவை எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றனர் என்பது குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகரத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாமானியர் முதல் துணை குடியரசுத் தலைவர் வரை ஒற்றுமை ஒளியை ஏற்றி தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் விமர்சகர் திரு சுமந்த் சிராமன் இணைப்பில் இருக்கிறார். அவற்றை பேசலாம். திரு சுமந்த், மக்களுடைய இந்த ஒற்றுமை ஒளிக்கான ஆதரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட நேர்மறை எண்ணங்களை இந்த ஆதரவு விதைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ திரு சுமந்த் இணைப்புல இருக்கிறீங்க. மக்கள் இந்த ஒற்றுமை ஒளிக்கான ஆதரவை கொடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேர்மறை எண்ணங்கள் எப்படி விதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரதமரை பொறுத்த வரைக்கும் மக்களை நன்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத அது காட்டுது. ஏன்னா அந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த பல்ஸ் அவர் நன்கு தெரிஞ்சு வைத்திருக்கிறார். சோ இத்தகைய சிம்பாலிசம் மக்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நன்றாக அறிந்திருக்கிறார் பிரதமர். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். பட்டாசு நிறைய வெடிச்சாங்க, அந்த சத்தம் எல்லாம் வந்துச்சு. அது ஒரு வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னா பிரதமரும் அது பட்டாசு வெடிங்கன்னு சொல்லல. ஆனா நம்ம மக்கள் ஒரு ஒரு கொடுமையான நோய், ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் இழந்திருக்கிற ஒரு நோய்க்கு எதுக்கு பட்டாசு வெடிச்சாங்கன்னு புரியல. எனியோ இது ஒரு 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 நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கன்க்ளூஷன். சரி, தொடர்ந்து திரு வெங்கடேஷ், இந்த மக்கள் ஆதரவை எப்படி பாக்குறீங்க? நேர்மறை எண்ணங்கள் இதன் மூலமா, இந்த ஒற்றுமை ஒளி மூலமா எப்படி விதைக்கப்பட்டிருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை மக்கள் தங்களுடைய ஒரு பார்வையிலிருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுல ஒரு ஈடுபாடு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது. இந்த கொரோனாவை விரட்டுவதில் தாங்கள் தங்களுடைய ஒரு மறு அர்ப்பணிப்பை, தங்களுடைய மறு ஈடுபாட்டை காட்டுவதற்கான தாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிரமங்களுக்கு மத்தியிலும், தாங்கள் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லாக்டவுனுக்கு மத்தியிலும் தாங்கள் தங்களுடைய ஒரு உணர்வையும் தங்களுடைய எந்த விதமான ஒரு சிரமங்களையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இவ்வளவு ஈடுபாட்டுடன் இந்த போராட்டத்தில் தங்களை மறு அர்ப்பணம் செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த விளக்கேற்றும் நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு நாடெங்கும் இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேருமே இப்படிப்பட்ட ஒரு தங்களை ஒரு தங்களுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் தாங்கள் என்ன விதமான பாதிப்புகளை அடைந்திருந்தாலும் அதையும் ஒரு தங்களுடைய பார்வையிலே ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இது உண்மையிலேயே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்களுடைய ஒரு ஈடுபாடு, மக்களுடைய ஒரு தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு தாங்கள் இந்த சமூக இடைவெளியை விலகலை பின்பற்றி இருப்பதன் மூலமாக இந்த கொரோனாவை விலக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு அந்த செய்தி போய் சேர்ந்ததற்கான ஒரு எதிர்வினையாக, பதிலாகத்தான் நான் இன்றைக்கு அத்தனை பேருடைய இந்த விளக்கேற்றக்கூடிய நிகழ்ச்சியாக நான் அதை பார்க்கிறேன். திரு வெங்கடேஷ், ஒரு நேர்மறைக்கான ஒரு எடுத்துக்காட்டா, அதனுடைய ஒரு அடையாளமா இதை பார்க்கலாம். கைதட்டலா இருக்கட்டும், இப்ப விளக்கேற்றுவதா இருக்கட்டும், ஒரு ஒற்றுமை ஒளி, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது ஒரு பக்கம் இருக்க, இனி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா எப்படி நகரணும், குறிப்பா அரசுகள், நிர்வாகங்கள் எப்படி அதை நகர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பேசணும். இந்த ஒற்றுமை ஒளிக்கு அடுத்து அடுத்த கட்டம் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
ஒரு 3-4 அம்சங்கள் இதுல வந்து எடுத்து செய்ய வேணும் சார். ஏற்கனவே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு முதல் கட்ட நிவாரண பணிகள் எல்லாவற்றையும் மத்திய அரசு, நிதியமைச்சர், அதே மாதிரி RBI எல்லாம் செய்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க சிறு குறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள் அவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கான வழிமுறை என்ன, அதே மாதிரி சாதாரண ஏழை தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய சின்ன ஏராளமான தொழில்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் மீட்பதற்கான வழிகள் என்ன, அதே மாதிரி ஏராளமான சுயமாக வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறார், அவர்களுக்கு எவ்வளவு விரைவில் வேலைகள் திரும்பி கிடைக்கப் போகின்றன என்று தெரியவில்லை, அவர்களை நாம் வந்து மீட்க வேண்டும். உண்மையிலேயே நாம வந்து இப்ப அடுத்தது வந்து ஒரு பெரிய மறுகட்டமைப்பு முயற்சியில நாம இறங்கணும். அந்த மறுகட்டமைப்பு முயற்சி என்பது உண்மையில் அத்தனையுமே ஒரு ரீஸ்டார்ட் பண்றது, என்ஜினை திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. அப்படின்னா அந்த என்ஜினை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் நாம வந்து ஒருங்கிணைந்து தேசிய அளவில் நம்ம வந்து மாநில அரசுகளையும் ஒருங்கிணைத்து நாம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலையில இருக்கிறோம். இதற்கான படிப்படியான அறிவிப்புகளை வந்து மத்திய அரசாங்கம் நிச்சயமாக வெளியிட வேண்டும். 1. 2, அதே சமயத்தில் இப்ப நீங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த லாக்டவுனை நீக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்து போகுது. அப்ப இப்பவே பாத்தீங்கன்னா முதல்ல ஏர்லைன்ஸ் தான் இப்ப வந்து முதல்ல நீங்க புக்கிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் மேபி ரயில்வே ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸ் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மாநிலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து இன்னும் இந்த கரோனா பாதிப்பு இருக்கிறதோ, அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றனவோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து விலக்கி வைத்துவிட்டு ஓரளவுக்கு மீண்டும் வந்து அந்த வாழ்க்கையை துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை நல்ல படிப்படியாக அவர்களுக்கும் இந்த ஊரடங்கிலிருந்து விலக்கு கொடுத்து இந்த ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க, அதே மாதிரி இந்த விலக்கை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்க போகிறது. அடுத்து 4 to 6 வாரங்கள், அதிகபட்சம் ஒரு 8 வாரங்கள் வரை கூட இந்த படிப்படியான ஒரு ஊரடங்கு விலக்கலும், அதுக்கப்புறம் வந்து அவர்களை மறுவாழ்வுக்கு கொண்டு வருவதற்கான மறுகட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியையும் மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி திரு வெங்கடேஷ், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். திரு தராசு ஷியாம், நீங்களும் உங்களுடைய இல்லத்துல வந்து இந்த ஒற்றுமை உடையை ஏற்றின அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். தொடர்ந்து உங்ககிட்ட நான் பேசுறேன். அதற்கு முன்பா அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியின் நிறுவனர் திரு பொன்ராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு பொன்ராஜ், மக்கள் இந்த ஒற்றுமை ஒளிக்கு தங்களுடைய ஆதரவை எப்படி வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? இதன் மூலமா என்ன விதமான ஒரு நேர்மறை எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்கும், வளர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து பிரதமர் அவர்களுக்கு ஏற்று இன்றைக்கு விளக்குளி ஏற்றி ஒற்றுமையாக தங்களது ஆதரவை, ஒரு நம்பிக்கை உடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு விளக்குளி ஏற்ற முதலமைச்சர் முதல் சாமானிய வரை அனைத்து நபர்களும் வேறுபாடின்றி இந்த 1200 மெகாவாட் இருந்தது. அது இறுதியாக கிட்டத்தட்ட 7908 மெகாவாட் அளவுக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் எந்த இடத்திலும் எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின்படி மின்சார வாரியம் சேர்மேன் மற்றும் உயர் அதிகாரிகள் அங்கங்கே இருந்து சரியாக பணியாற்றிய காரணத்தினால் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த தினம் நம்ம எதிர்பார்த்ததை விட 1000 மெகாவாட் மின்சாரம் குறைந்திருந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்த்து இது போன்று ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை எதிர்பார்த்து அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த காரணத்தினால் எந்த இடத்திலும் பிரச்சனை இல்லை. பொதுவாக இந்தியா முழுவதுமே எதிர்பார்த்ததை விட 31,000 மெகாவாட் மின்சாரம் குறைந்திருக்கின்றது. சதர்ன் ரீஜன் பார்ப்பீர் என்று சொன்னால் 6600 மெகாவாட் மின்சாரம் குறைந்திருக்கின்றது. ஆக அவ்வளவு குறைந்திருந்தாலும் எங்கேயும் பிரச்சனை இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கூட பிரச்சனை இல்லை. இப்பொழுது முழுமையாக அனைத்து ஏற்கனவே இருந்த அளவுக்கு மின்சாரம் வந்ததுக்கு பின்னால் தான் நாங்கள் முடித்துவிட்டு இப்போ வெளியே வருகின்றோம். ஆக இந்த மின்சார வாரியத்தினுடைய அனைத்து சேர்மன் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்கள் வரை அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் பொதுமக்களும் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த பொதுமக்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை ஒளி ஏற்றப்பட்ட அந்த நிகழ்வில் மீன் விளக்குகள் அணைக்கப்பட்டதில் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் தங்கமணி விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மோடு திரு பொன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். திரு பொன்ராஜ், அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பா மக்கள் அளித்திருக்கக்கூடிய ஆதரவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. தொடர்ந்து பதிவு பண்ணலாம். பிரதமர் அவர்களது வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு வெகு சிறப்பாக மக்கள் ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்றி உங்கள் வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்கள் வேண்டுகோளை முழுமனதாக நாங்கள் ஏற்று
இந்த நம்பிக்கை ஒளியை நாங்கள் ஏற்றி இருக்கிறோம். இந்த கொரோனா என்ற இந்த நோய் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்குரிய ஒரு நம்பிக்கை ஒளியை அனைத்து மக்களும் இந்த விளக்குகளை ஏற்றுவதன் மூலமாக நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் என்ற ஒற்றுமையை சக்தியை இவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் 1000 மெகாவாட் குறைந்திருந்தாலும் சர்ஜ் வராமல், வோல்டேஜ் சர்ஜ் வராமல், நாங்கள் கிரிட் ஃபெயிலியர் ஆகாமல் நாங்கள் பார்த்து கொண்டோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தமிழக அரசு இதில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நான் பாராட்டுகிறேன். இதுல என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னம்னா, பிரதமர் அவர்கள் சொன்ன அத்தனையும் மக்கள் கேட்டுக்கொள்கிறோம், மக்கள் அதன்படி நடக்கிறோம், சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம், ஊரடங்க கட்டுக்குள் வைக்கிறோம், அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி மக்கள் இந்த வெளிப்பாட்டை காண்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மக்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனா இந்த விளக்கொளி நம்பிக்கை ஒளியை ஏற்றிய இந்த மக்களுக்கு பிரதமர் அவர்கள் என்ன நம்பிக்கை ஒளியை கொடுப்பார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த காட்சிகள், அதாவது காட்சிகளில் கவனம் செலுத்துவது ஒருபுறம் இருந்தாலும், ஆட்சி முறை நிர்வாகத்தில் ஆட்சியின் நீட்சியின் மூலமாக கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக நாம் விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கை ஒளியை பிரதமர் அவர்கள் ஏற்றுவார் என்று நான் நம்புகிறேன். எப்படி? அதாவது இன்னைக்கு நீங்க கேட்டதெல்லாம் மக்கள் செய்தார்கள், ஆனால் மக்கள் கேட்டதை நீங்கள் எப்படி செய்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 9000 கோடி வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே 11,500 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அப்படி என்றால் தமிழகத்திற்கு வரக்கூடிய தொகை வெறும் 300 கோடிக்கு கீழே தான் வரும். அப்ப எப்படி தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு நோய் தொற்றை ஹேண்டில் பண்ண முடியும்? இன்னைக்கு மற்ற முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு இந்த கொரோனாவுடைய இந்த செயல்பாடுகள் உண்மையிலே வேகம் பிடித்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு யோசனைகளை, ஆலோசனைகளை, என்னை போன்ற சொல்லக்கூடிய ஆலோசனை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார். ஆனால் பிரதமர் அவர்கள் முதலமைச்சர்கள் கேட்ட அந்த உதவிகளையும், முதலமைச்சர் சொன்ன மற்ற எல்லா முதலமைச்சரும் சொன்ன ஆலோசனைகளையும் எப்பொழுது நிறைவேற்றுவார்? அவர்கள் மனதிலே எப்பொழுது நம்பிக்கை ஒளியை ஏற்றுவார் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டுமல்ல, எம்எஸ்எம்இ செக்டார் இன்னைக்கு ஒட்டுமொத்த சிறு குறு தொழில்கள் டோட்டலா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு இஎம்ஐ 3 மாசம் பிடித்தவங்க, அது 2 மாசம் தான் எஃபெக்டிவா இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை. அதை எப்பொழுது இந்த பிரதமர் அவர்கள் அதுக்கு அவர்கள் மத்தியில் எப்படி நம்பிக்கையோடு ஏற்றுவார்? 2 வருஷமா டிடிஎஸ் பிடிக்காம இருக்காங்க. அவரு அந்த கொடுத்த தொகையை திரும்ப செலுத்தாம இருக்காங்க மத்திய அரசு. அதை எப்ப அவர்கள் மத்தியில் எப்பொழுது நம்பிக்கையோடு ஏற்றுவார்? கார்பரேட், கவர்மெண்ட், பிஎஸ்யூ இந்த சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்காத பேமெண்ட்னால இன்னைக்கு சிறு குறு தொழில் படுத்து கிடக்கு. அவர்கள் மத்தியில் எப்பொழுது நம்பிக்கையோடு ஏற்றுவார்? இன்றைக்கு 60% எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் ஏப்ரல் மாசத்துல சேலரி கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் எப்பொழுது நம்பிக்கையோடு ஏற்றுவார்? கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு 80% எம்எஸ்எம்இ செக்டாருடைய இண்டஸ்ட்ரி மூடக்கூடிய நிலையில இன்னைக்கு ஆபத்துல இருக்கிறது. அவர்கள் மூலமாக 12,000 தொழிலாளர்களது குடும்பத்திலே இருள் சூழ இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே எப்பொழுது பிரதமர் அவர்கள் நம்பிக்கையோடு ஏற்றுவார் என்ற கேள்வி மக்கள் மனதில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஹைட்ராக்சி குளோரோகுயின், அதாவது ப்ரொஃபைலாக்டிக் என்ற ட்ரக்கை இந்தியா எங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதற்கு பிரதமர் அவர்களும் நான் முடிந்தவரை அதற்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த 3 வாரங்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தான ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தையும் மற்றும் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளையும் மக்களுக்கு நீங்கள் கொடுத்தால் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை மக்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இனிமேல் இது மாதிரியான ஒரு லாக்டவுனுக்கு செல்லக்கூடாத ஒரு நிலையை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் நார்மலான வாழ்க்கை மீண்டு எழும் என்ற நம்பிக்கையை ஒளியை எப்பொழுது பிரதமர் ஏற்றுவார் என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டும். அது மட்டுமல்லாம டெஸ்ட் கிட் இல்ல, 15,000 கோடி இப்பதான் நீங்க வெண்டிலேட்டர் வாங்குறது கொடுத்திருக்கீங்க. எம்ஐடி யூஎஸ் இருக்கக்கூடிய எம்ஐடில வெண்டிலேட்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு WHO மூலமா 24 நாடுகள் 20 மெடிசன்ஸ 2,500 கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்கள் மத்தியில வச்சு 20 மெடிசன், அதாவது ஹைட்ராக்சி குளோரோகுயின், இம்யூனோகுளோபுலின், ஆன்டிவைரல் ட்ரக்ஸ்,
சைனாவுடைய ட்ரெடிஷனல் மெடிசன் உட்பட 20 மருந்துகளை 2500 பேஷண்ட் மத்தியில டெஸ்ட் பண்ணி அந்த மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மெத்தடாலஜி ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் ICMR இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா? இப்ப டெல்லியில CRSI SPR அண்ட் Cas9 புரோட்டீனை வச்சு இந்த கொரோனா வைரஸினுடைய ஜெனடிக் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் பண்ணி லொகேட் பண்ணி இந்த டெஸ்டுக்கு 4 மணி நேரம் ஆவத கிட்டத்தட்ட ஒரு சில மணித்துறைகளில கண்டுபிடிக்கக்கூடிய பேப்பர் கிட்ட உருவாக்கி இருக்காங்க. இதையாவது விரைந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து டெஸ்ட் கிட்ட வந்து கொண்டு வருவதற்கு மருத்துவர்களுக்கு, நோய் தடுப்பு மருந்துகளை காவலர்களுக்கு, மற்ற அரசு மாநகராட்சி பணியாளர்களுக்கு கொடுத்து குவாரண்டைன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை கொடுப்பதற்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை ஒளியை பிரதமர் அவர்கள் ஏற்றுவார்கள் என்ற கேள்விக்கு பிரதமர் அவர்கள் நாளைக்கு பதில் சொன்னால் உண்மையிலேயே பிரதமர் அவர்களது வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு வீடுதோறும் இல்லங்கள் தோறும் ஒளியை அணைத்து அகல் விளக்குகளை ஏற்றி இன்றைக்கு மக்கள் நீங்கள் இட்ட கட்டளையை ஏற்று மக்கள் நடந்து கொண்டதற்கு பிரதிவிவாரமாக பிரதமர் செய்தால் கண்டிப்பாக உண்மையிலேயே நமது பாரத பிரதமர் அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்த வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு பல்வேறு முதலமைச்சர்கள், அதாவது ஆந்திர முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் களத்திற்கு வந்த பின்பு உண்மையிலேயே வேகம் எடுத்திருக்கிறது. இந்த வேகம் குறையாமல் சென்று அடுத்த ஏப்ரல் 14க்குள்ள இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அவர்களது அதிகமான இன்சிடென்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் தாக்கல் குறைந்தால் கண்டிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் நம்ம குறைய முடியும். ஒரே ஒரு நம்பிக்கை, மலேரியாவால் பாதிக்கப்பட்ட இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இந்த கொரோனா நம்மளை தாக்காது என்ற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியாக இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் ஆராய்ச்சி ரீதியிலும் தமிழக இந்திய மருந்துகளை ஆயுஷ் மெடிசனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடியை ஒதுக்கி இந்த அலோபதி மெடிசனுக்கு பண்ணக்கூடிய ஆராய்ச்சி மாதிரி இந்த மெடிசனுக்கு இது மல்டிபிள் காம்போனன்ட், மல்டிபிள் மாலிகுல் உள்ள மெடிசனுக்கு ஆராய்ச்சிக்காக பிரதமர் அவர்கள் நிதி ஒதுக்கினால் உண்மையிலேயே மக்கள் இந்த ஒரு பிரதமர் அவர்கள் பிரதிவிரோதமாக நிச்சயமா நம்பிக்கை ஒளியை தாண்டி ஒரு நீண்ட பட்டியல் கொடுத்திருக்கிறீங்க. அரசு எப்படி செவிசாய்க்க போகுது அப்படின்னு பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போது பிரதமர் தன்னுடைய இல்லத்தில் குத்துவிளக்கேற்றிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். திரு ஷியாம், நீங்களும் உங்களுடைய இல்லத்துல நம்பிக்கை ஒளியை ஏற்றினீங்க, ஒற்றுமை ஒளியை ஏற்றி உங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தினீங்க. மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ஆதரவை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய புரிதல்? தம்பி, இது ஒரு கூட்டமான நடவடிக்கை தான். நமது ஒருமித்த விருப்பத்தை நாம் இப்போது வெளியில் காட்டியிருக்கிறோம். நமது பொன்ராஜ் அவர்கள் கூறியது மாதிரி பிரதமர் நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் கட்டுப்பாடு என்பது ஒரு கவசம் என்று வைத்துக் கொண்டால் சுய கட்டுப்பாடு தான் ஆயுதம். இந்த ஆயுதத்தின் துணையோடு தான் நாம் இந்த கொரோனா போரிலே வெல்ல முடியும். ஆக சுய கட்டுப்பாடோடு நாம் இருக்கிறோம் என்பதை இப்போது நாம் காட்டியிருக்கிறோம். அதாவது கட்டுப்பாடு என்கிற வார்த்தை வினை சொல், கட்டுப்பாடு என்பது செய்யப்படும் பொருள். ஆக இந்த கட்டுப்பாடு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். பிரதமர் நமக்கு கட்டுப்பட்டு என்ன செய்ய போகிறார்? இது ஒரு சரியான கேள்விதான். பொன்ராஜ் அவர்கள் கூறியதற்கு மேலும் நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். கிராமங்கள் மிகவும் கொடுமையான ஒரு சூழலில் இருக்கின்றன, மிகவும் இன்னலுக்குள்ளாகி இருக்கின்றன. சொல்லப்போனால் எங்கள் கிராமத்திலே மாட்டு தீவனம் இல்லை. மாடுகளுக்கு பால் கறப்பதற்கு வெளி கிராமங்களில் இருந்து ஆள் வர முடியவில்லை. மாடுகள் எல்லாம் பால் கறக்க முடியாமல் தீனக்குரல் எழுப்புகின்றன. இப்படி எல்லாம் நிலைமைகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட நாங்கள் பொறுத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால் இது ஒட்டுமொத்த போராட்டம். இந்த போராட்டத்திலே நமது சுய விருப்பங்கள் சில நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்ப்பது உடனே நடக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் கூட பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் நான் இன்றைய நிகழ்வை பார்க்கிறேன். நன்றி திரு ஷியாம், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஒற்றுமை ஒளியை மக்கள் ஏற்றிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியும் தன்னுடைய இல்லத்தில் குத்துவிளக்கேற்றிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான்கு வகையான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தனது இல்லத்தில் நம்பிக்கை ஒளியேற்றிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து விருந்தினர்களும் நம்மோடு இணைப்பில் இருக்கின்றனர். திரு பொன்ராஜ், நிறைவா உங்களுடைய கருத்தை சுருக்கமா பதிவு செய்யலாம். நிறைவாக நமது இந்திய மெடிசன்ஸ், அதாவது ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி போன்ற மருந்துகளுக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அலோபதி மெடிசன்ஸ் வந்து சிங்கிள் மாலிகூல், இப்ப இந்தியன் மெடிசன்ஸ் வந்து மல்டிபிள் மாலிகூல். இன்னைக்கு மூலிகையிலிருந்து அது வந்து அடுத்து மெட்டல், மினரல், ஆர்சனிக்கு, நவபாசனம் என்ற போகக்கூடிய அளவுல இன்றைக்கு இது ஆராய்ச்சி செய்யக்கூடிய வழி இல்லாமல் நம்ம மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எனவே பிரதமர் அவர்கள் இந்த ஆராய்ச்சிக்காக ஒரு 20,000 கோடியாவது ஒதுக்கி இந்த ஆராய்ச்சியின் மூலமாக இனிமேல் வரக்கூடிய அத்தனை உலகத்திற்கு மருந்தளிக்கக்கூடிய ஒரு தேசம் இந்திய தேசம். அதற்குரிய ஒரு ஆராய்ச்சியை எடுத்து இன்டகிரேட்டட் மெடிசன் அப்ரோச்சை இன்றைக்கு கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்தியா ஒரு உலகத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு நாடாக மாறும். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுக்கு இந்த கொரோனா நோயை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பதற்கு ஒரு 3 லட்சம் கோடியை ஒதுக்கி கண்டிப்பாக மாநிலங்கள் கேட்ட தொகையை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஊராக மருத்துவ பணியாளர்களை அனுப்பி இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நாம் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே எனது வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா குறுகிய கால தீர்வுகள், நீண்ட கால தீர்வுகளையும் நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. அரசு எப்படி செவிசாய்க்க போது அப்படின்னு பார்க்கலாம். திரு ஷியாம், இப்ப நம்பிக்கை ஒளியை ஏற்றி மக்கள் ஆதரவை வெளிப்படுத்திட்டாங்க, அதை பேசிட்டோம். இனி அரசு செய்ய வேண்டிய உடனடி நடவடிக்கையா எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா. சைக்காலஜி ஆஃப் வின்னிங், அதாவது டாக்டர் டென்னிஸ் எழுதிய ஒரு நூலிலே வாழ்வின் உயரங்களை தொடுவதற்கு முக்கியமான 10 குணாதிசயங்களை வந்து அவர் கூறியிருக்கிறார். அதிலே வந்து அரசு செய்ய வேண்டியவற்றை பட்டியலிட்டிருக்கிறார். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். முக்கியமான விஷயம் அதுல என்னவென்றால், மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஒரு அரசு வந்து செயல்பட வேண்டும். அதாவது குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், அந்த தர ரீதியாக நாம் முன்னேற வேண்டும். இந்த கொரோனா யுத்தத்திலே அந்த முன்னேற்றத்தை வந்து இந்தியா பெறும் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நாம் இப்போது பல கட்டுப்பாடுகளை நாமே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆக நாட்டு மக்களின் இந்த நிலையை உணர்ந்து பிரதமர் அவர்கள் செயல்பட்டால், அதுவும் குறிப்பாக பொன்ராஜ் கூறிய மாதிரி மாநிலங்களுக்கான அதிகாரங்களை வலிமைப்படுத்தி அவர்களை செறிவூட்டினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நான் நம்பலாம். நிச்சயமா அந்த நம்பிக்கையோடு இந்த நேரலையை நாம் நிறைவு செய்யலாம். நம்பிக்கை ஒளி, ஒற்றுமை ஒளியை மக்கள் ஏற்றி தங்களது ஆதரவை பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இன்னும் மற்ற பகுதிகளில் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள், வல்லுநர்கள், நிபுணர்கள் தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு அரசு எவ்வாறு செவிசாய்க்கப் போகிறது, என்ன விதமான நடவடிக்கைகள் வருங்காலத்தில் எடுக்கப்படும் என்பது குறித்தும் நாம் எதிர்பார்ப்போடு இணைந்திருக்கிறோம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விரைவில் இந்த கொரோனா தாக்கத்தில் இருந்து நாம் மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறேன். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.